கல்சிவிஸ் ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு, சூப்பராக போச்சு. அதாவது இந்த கோவா கேங்கை வந்து அடிச்சு தும்சம் பண்ணாப்பில் நம்ம ராணுவம் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை போட்டு பொழந்தார். யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்ற சொல்லுங்கள். ஏன்னா சௌந்தர்யா வந்துட்டு ராணுவம் சொல்லாமா, ஆனால் ராணுவம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து சௌந்தர்யா மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாரு. அந்த ஆப்போசிட்டில் வந்துட்டு தலையை அப்படி சுற்றுறது அப்படி பண்ணார். தலைமுடி அப்படியே இப்படி எடுத்து விடுறது இப்படி பண்ண உடனே செம்ம காண்டாயிட்டாங்க, ட்ரிகர் ஆகிட்டாங்க. அப்படியே வெளியே போய் கத்துறாங்க. ஏமா ஒரு வாட்டி பண்ணதுக்கே இப்படி இருக்கு, நீங்கள் 1000 வாட்டி எத்தனை பேர் பண்ணியிருப்பான், அப்போ எத்தனை பேர் ட்ரிகராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மூளை இல்லையா அந்த பேப்பரை கிழிக்கிறானே அவனுக்கு அறிவில்லையான்னு. அவர் அந்த பேப்பரை கிழிச்சது பொய் பேப்பர், ஒன்றுமே இல்லை, காலி பேப்பர். ஒரிஜினலாக திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு இது கூட இல்லாமல் இந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை நாளைக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லும் போது தான் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நைட்டு வந்து ஒரு சண்டை நடக்குது, செம்ம சண்டை. இவர் போய் நார்மலாக பேசுகிறாரு, இல்லை அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்களே, அவர் பேச ஆரம்பித்தாவே சௌந்தர்யா காண்டில் இங்கே வந்துட்டு அந்த பாத்திரம் தேய்க்கிறத வந்து ஆற வச்சு சர்ரு புருன்னு தேய்க்கிறாங்க. இவன் பேசுறது வெளியே கேட்கக்கூடாதான், அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரேன் வந்து என்ன பண்ணுறாரு, ராணுவ கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். நீ பண்ண பற்றியா ஏஞ்சல் மாதிரி, அது முதல்ல நல்லா இருந்துச்சான் போது அவர் ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு நல்லா வேலை ஒரு மார்க்கு இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துட்டார். அது அசிங்கமாயிடுச்சு. இல்லைடா இங்கே வீட்டில் யாருக்குமே வந்துட்டு முதல்ல எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை சொல்லு அப்படின்னு ரயன் கேட்டார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் எனக்கு பிடிச்சி பண்ணுறேன், அப்புறம் உனக்கு என்ன மற்றவங்க சொல்ல நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே எடுத்து வச்சோன்னே இன்னும் காண்டாயிட்டார். அதுக்கப்புறமா அவர் அங்கே கிளம்புறாரு. அப்புறமா சொல்லிட்டார், என்ன சொன்னார்னா, இன்னொன்று சொல்கிறார் ரயன், நீ இப்படி பண்ணுற பற்றியா, வீட்டில் இருக்க எல்லோரும் 15 பேர் என்கிட்ட சொல்கிறாங்கடா நீ கேவலமாக பண்ணுற அப்படின்னு ரயன் சொல்லும்போது இவர் வந்து இல்லைடா நான் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தோம், நீ ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருக்கீங்கடா, இங்கே இந்த வீட்டில் வேறு யாருக்கிட்டையுமே நெகட்டிவ் இல்லை, உங்கள் கேங்கில் வந்து நான் பேசினா தான் நெகட்டிவ்னும் போது நீ மூளை இல்லைடா நீ மக்குடா அப்படின்றது அவர். நான் மக்கு தான்டா, ஆனால் உனக்கு மூளையே இல்லை, நீ வந்து பப்பெட் மாதிரி. நானா ஒன்று அவர் டென்ஷன் ஆகிட்ட ரயன், யாரா பப்பெட்டுன்றானா, நீ பப்பெட்டு தான், இந்த ஜாக்லின் சொல்கிறதெல்லாம் நீ செய்கிற பற்றியா, அதனால் நீ பப்போட் தான்ட்டார். அவர் மூஞ்சியே மாறிடுச்சு. இதுக்கு தான் வந்துட்டு நாக்கை வந்துட்டு வாயை வந்து ஓவராக விடக்கூடாது, வாயை இது பண்ணால் ஒரு சில பேர் கும்மாங்குத்து குத்துவாங்க தேவையாப்போ. அது உடனே வந்துட்டு ஜாக்லின் இதை உடனே என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அப்படியே மாற்றுறதுக்கு நீங்கள் 2 பேருமே சண்டை போடுறது நல்லா இல்லடான்ட்டாங்க. இப்போ உடனே இது பண்ணால், ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லியிருந்தார் ஆல்ரெடி. அதனால் வந்து ஒரு கிளவராக என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஏன்டா அப்படி அடிச்சிக்கிறீங்கன்னு. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம விஷால் வந்தார். விஷால் சூப்பராக ஒன்று சொல்லிட்டு போனாங்க, பாரா ஜாக்லின் பற்றி நீ ஒன்று சொல்கிறேன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காத, என்ன நீ ஜாக்லின் கரெக்ட் தானே, ஆமாம் அவ்வளோதான் வாடா நீ சொல்லிட்டு கூட்டு போயிட்டார். சரியான கான்ட்ராக்டர் ரயானு, சூப்பராக இருந்துச்சு. ராணுவோட கேம் உண்மையிலே இப்போ தான் சூப்பராக வந்துட்டுருக்கு. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் வந்து விளையாட்டுத்தனமாக கொடுக்குற மாதிரி வச்சு செஞ்சிடணும். சரி, நீங்கள் ராணுவோட கேம் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அதேமாதிரி ரயான் உண்மையிலேயே வந்துட்டு ஜாக்லினோட பப்பட்டுன்றதை அவர் சூப்பராக சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.